வணக்கம் மக்களே, வெல்கம் டு திவ்யா கிருஷ் vlogs. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட அனிவர்சரி vlog தான். இன்றைக்கி வந்து ஹோலிங்கிறனால எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காலையிலே கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு சும்மா வந்து ஊர் சுற்றுறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். பெங்களூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து ரொம்ப தூரம் சுற்ற போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சரி சிக்கன் வாங்கிட்டு மதியம் போய் சிக்கன் எடுத்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு தான் வந்தோம். மீன் வாங்கலான்னு பார்த்தோம். மீன் வந்து எதுவுமே அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியல. சரி அதனால் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு போவோன்ட்டு சிக்கன் மட்டும்தான் வாங்கினோம். மட்டன் வந்து பெருசாக எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காததுனால சிக்கன் மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தோம். வர வழியில் சரியான வெயில், அதனால் கொஞ்சமாக இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து குக் பண்ண போகிறாங்க. நான் வந்து அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். அரிசியும் பார்த்திங்கன்னா ஊற போட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி நோன்பு கஞ்சி வந்து செம்மையாக வச்சுருந்தாங்க. சரி அதே ஃபார்முலாவில் வந்து பிரியாணி வச்சுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் வந்து அதே மாதிரி வந்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க. பிரியாணிக்குலாம் யாராவது கொலை விடுவாங்களா? பொங்கல் பண்ற அதுக்கே கொலை விடுற, பிரியாணிக்கு கொலை விட மாட்டேங்குது. பொங்கலுக்கு கொலை விடுவாங்க, பிரியாணிக்கெல்லாம கொலை விடுவாங்க. எனக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபை. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, என்னோட ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா வைக்க போகிறேன். தண்ணி விழுந்துருச்சு உள்ள. யாருப்பா நீங்கள் அதை வலிச்சு? இவ்வளோ அரிசி தான் இருக்குது. இதை வந்து வலிச்சு போட தெரியாமல் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிரியாணி ஒரு பக்கம் வந்து மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து சுக்காவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பாய் வீட்டு பிரியாணின்னா உண்மையிலே பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்ற? பின்னாய் சாப்பிட்றியா? சிக்கன் பிரியாணி வந்து நிஜமாவே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்களாங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் போல் வந்து சரி கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து க்ரீம் கேக் அந்தளவுக்கு பிடிக்காது. அண்டு எனக்கு வந்து அந்தளவுக்கு க்ரீம் கேக் வந்து செய்யவும் தெரியாது. அதனால் சரி ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி தான் வந்து செஞ்சுருந்தேன். ப்ரௌனி நிஜமாவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே நான் வந்து சாக்லேட்டில் வந்து கனாஷ் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரௌனி செஞ்சுருக்கேன். பட் இந்த டெக்கரேஷன்லாம் நான் பண்ணது கிடையாது. சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையாக வந்துருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா ஈவினிங் போல் வந்து நாங்கள் மட்டும் வீட்டில் சிம்பிளாக வந்து கேக் கட் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.